சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சீரியலில் அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மனோஜ் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக வாங்கின வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு புதுசாக பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரூமையான்ற பேரை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்களாண்ணா புதுசாக வாங்கின வீட்டில் எதனா பேய் இது இருக்குமான்னு சொல்லிட்டு கோஸ்ட் கோபால் வருமான்ற மாதிரி ஒரு லேடியை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பேய் ஓட்டுறன்னு சொல்லிட்டு பேய் ஓட்டி காமெடி பண்ணுறாங்க. இப்படி ஃபன்னிங்கான மூமெண்ட் போயிட்டு இருக்கேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ஜீவா மேடம் வந்து முத்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முத்து நான் ஒரு இடத்துக்கு போகணும், கார் எட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவுமே வந்துட்டு போயிட்டு ஜீவா மேடம் பிக்கப் பண்ணி போகிறவில்லை, எங்கே மேடம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜீவா மேடம் வந்துட்டு ஈஸியாக போனோம், அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, போயிட்டு அது பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு தான் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நேராக போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா நேராக அவங்க அண்ணன் வாங்கின வீட்டு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு மேடம் எங்கே மேடம் உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இதான் என் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் இது எங்கள் அண்ணன் வாங்கின வீடு, நீங்கள் என்ன உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை முத்து நான் இது ஆல்ரெடி வாங்கி 5 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டை தான் என்னை ஒருத்தன் ஏமாற்றி விற்றிட்டான், அவனை பிடிக்கிறதுக்கோசம் தான் நான் இப்போ வெளிநாட்டுலேருந்தே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம் இது எங்கள் அண்ணனோட வீடு, இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கினா 3 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன் மேடம் அப்படின்னு. என்ன முத்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் வர வச்சு என்ன மனோஜ் இது அவங்க வீடுன்றாங்க, நீ உன் வீடுன்னு சொல்கிற, இது யாரோடது உண்மையான மாதிரி கேட்குறாரு முத்து. அதுக்கு மனோஜ் டே யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா, இது என்னோட வீடுடா, உன் கண்ணு முன்னாடி தான் நான் காசு கொடுத்து அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் போட்டு வாங்கினேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜீவா மேடம் வந்துட்டு அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்டா, இங்கே பாரு டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் காட்டுறாங்க. இதை வாங்கி பார்த்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த வீட்டோட தான், ஆனால் இது வந்து உண்மை கிடையாது, நான் வச்சுங்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி மனு சொல்கிறாங்க. ஆமாம் யார் உண்மைன்றது போலீஸ் வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜீவா மேடம் பார்த்திங்கன்னா போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்திங்கன்னா 2 பேர் டாக்குமெண்ட்டும் வாங்கி பார்க்குறாங்க. இது 2 பேர்லேருந்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது, யாரோடது உண்மைன்னு சொல்லிட்டு விசாரிச்சா தான் தெரியும்னு சொல்லிட்டு 2 பேர் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு 2 பேருமே கூட்டு போயிடறாங்க. கூட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நேராக கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் கிட்ட இந்த 2 பேர் டாக்குமெண்ட்டையும் கொடுத்து யாரோடது உண்மையான டாக்குமெண்ட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு ரிஜிஸ்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது 2 பேருக்குமே உண்மை கிடையாது, இது வீட்டுக்கு உண்மையான ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அவர் பேர் மாணிக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கும் ஜீவா மேடத்துக்கும் வெறும் பேர் கேட்குது. என்னது எங்கள் வீடு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் நல்லா செக் பண்ணி பாருங்க சார், நான் இது என்னோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை முறை பார்த்தாலும் அதே தான்ப்பா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நீ இல்லை, உனக்கு யாரோ ஏமாற்றி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் ஐயோ போச்சா என் காசெல்லாம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அழுறாரு. அதுக்கு முத்து வந்துட்டு டேய் நான் அப்போவே சொன்னேன், இவ்வளோ பேர் வீட்டுக்கு ஓனர் வந்துட்டு வாடகைக்காரில் போகும்போதே எனக்கு டவுட் ஆச்சுடா, நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா, நல்லா செக் பண்ணேன் விசாரிச்சான்னு சொல்லிட்டு, நீ தான் அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன் நல்ல ஓனர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன், இப்போ பாரு அந்த பையன் ஃப்ராடாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் இன்னும் ஷாக்காகிறாரு. சரி இப்போ என்ன பண்ணுறது சார் அதையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் 2 பேருமே அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, ஃபஸ்ட்டு அந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை காட்ட மனோஜ் அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ காலி பண்ணலைன்னா உன்னை இப்போ ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்டுறாங்க. இதை காட்ட மனோஜ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைமையில் கை வச்சு நான் அங்கேயே உட்காந்துடுறாரு. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.